வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பெர் மந்த்துக்கு 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் February 28 வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 2 விதமான பதவிகளுக்கும் இந்த ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ போஸ்டிங் பொறுத்து சேலரி, குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே வேரி ஆகும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இரண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 3rd பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டணும். இங்கே உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இனிஷியல் லாஸ்ட்டில் போடணும். உங்களோட நேம் போட்டு லாஸ்ட்டில் இனிஷியல் போடணும். ஓகேங்களா? அடுத்து இங்கே உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடான ஃபங்க்ஷனலான இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் ஓசி கேட்டகரியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியாங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேஷனாலிட்டி என்னவோ அதை அடுத்து இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. January 31, 2026 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th, 12th, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது நீங்கள் என்ன பிரான்ச் படிச்சிங்க, எந்த ஸ்கூல் அல்லது காலேஜ், எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சன்டேஜ் அல்லது சிஜிபிஏ என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணியிருக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸோ, ஹானர்ஸோ அல்லது ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன, டெஸ்டினேஷன் என்ன, அதாவது நீங்கள் என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இயர்ஸ், மந்தில் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இங்கே பிளேஸு, டேட் இதெல்லாமே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவோ, அதாவது போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அதாவது தி டைரக்டர், இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், IRS, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600025 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் February 28 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவங்க அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் நேர்லேயும் விண்ணப்பிச்சுக்கலாம், அதாவது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த என்வலப் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1 அண்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 2 அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் தான் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ளேஸ் ஆகியிருக்கு. ஸோ ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா? முக்கியமாக இந்த ஜாப் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 10 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான பதவிகள் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 அப்படின்னு சொல்லி. ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1ல் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேவே 20,000லேருந்து 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜி டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிருக்கணும். அதாவது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ அல்லது ஜியோமேட்டிக்ஸு அல்லது ரிமோட் சென்சிங் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி இது ரிலேட்டடாக நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 2 இந்த கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும், இனிஷியல் சேலரி. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க ஸ்பெஷலைசேஷன் அதாவது ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ் அல்லது ஜியோலாஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பியூர்லி இந்த போஸ்ட் வந்து டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இதுக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அதாவது இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி அதாவது ஃபங்க்ஷனலான மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கும் நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெம்பரரி பேசிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 9, 2029 வரைக்கும் இதோட ஜாப் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியேட்டாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஜாப் பீரியட் 3 இயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளிவந்திருக்க ஜாப் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை டீட்டெயில்டாக செக் பண்ணி இதோட அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த லிங்க்லேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.